சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த திரைப்படம் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் பல்வேறு திரைப்படங்களின் மூலம் நமக்கு அறிமுகமாகி இன்னைக்கு பல்வேறு வேலைப்பளுக்கு மத்தியிலும் நம்மிடத்தில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இயக்குனர் விஜய் ஸ்ரீ சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். காரணம் அலெக்ஸ் பாண்டியன் என்கிட்ட பவுடர் ஹரால எனக்கு கூட ஒர்க் பண்ணார். அவர் மூலிமா தான் பிரகத் எனக்கு தெரியும். பவுடரில் கிளாஷ் ஒர்க் பண்ணார். ஹரால ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தார் டிஓபியா. அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது ஃபஸ்ட்லேருந்து அவர் சொன்னது மியூசிக் டைரக்டர் பேர் தான் என்கிட்ட. அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக கௌஷிக் அவரை கொண்டு வரதுக்கு நிக்கில் ஒரு காரணம். அப்போ நான் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார். இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைன்னும் போது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும்னும் போது இப்போ ஹரால ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த டைம் இதை சொல்லியிருந்தார். எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோடு தான் படம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அலெக்ஸ் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு உட்காந்துருக்காரு. அதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பாண்டியன். அது அவரோட நண்பர். ஆக்சுவலாக அவர் இங்கே வரல, அவர் எனக்கு தெரியும். அவர் தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படக்குழு அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தன்னிடம் உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு அவர் இயக்குனராக இருக்கார் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய மனதார்ந்த உங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் இன்னும் அவருக்கு நிறைய வெற்றிகளையும் உயரத்தையும் கொடுக்கட்டும். தேங்க்யூ சார்.